பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் சிறிய நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவிலிருந்து நேசித்த எங்கள் பிதாவாகிய தேவன் நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மேல் அன்பு வைத்த நிமித்தமாக நம் சொந்த குமாரனும் வராமல் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தவரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த சொந்த குமாரனப்பா எங்களுக்காக ஆண்டவரே சொந்த ரத்தத்தை நான் கிரயத்தில் மீட்டுக் கொண்டதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே சதா காலங்களோடு கூட இருந்து எங்களை வழியெடுத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே திரியகிறாக நாமத்தை நாங்கள் ஆண்டவரே எங்கள் திருச்சபை பெருமக்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு சார்களும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜான்சன் குடும்பத்தின் மக்கள் எல்லோரும் ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், துதி கன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். அப்பா, தேசமானது பாழாய் போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில், தேசமானது மரணத்தின் வாசனையை ஆண்டவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில், எங்கும் பிரச்சனைகளும் எங்கும் கஷ்டங்களும் எங்கும் ஆண்டவரே பிரச்சனைகளோடு இருக்கிற நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நீர் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம். அவருடைய காட்டிலும் நீதிமான்கள் துன்பப்படுவதை காட்டிலும் நாங்கள் பாதுகளும் அல்ல, ஆனால் உங்களுடைய சுத்த கிருபையப்பா, உங்களுடைய சுத்த கிருபையப்பா எங்களை மட்டும் வழியிடுவதற்காக துதிக்கிறோம் ஐயா. எனவே நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக உங்களுக்கு என்ன செலுத்துவோம்ப்பா, குடும்ப குடும்பமாக ஆண்டவர் அமர்ந்து ஆண்டவருடைய ஆராதனை பங்கு பெற்று ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீ நினைக்கின்றபடி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாக சொல்லுகிறேன். ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் திரியேகராக இருந்து ஆராதனை முழுவதும் எங்களை நடத்தி கொடுங்க. எங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமங்களை கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மாட்சிமைக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாகவும் பாமாலை 10ஆம் பாமாலை 10 போற்றிடும் ஆன்மா சிருஷ்டி கர்த்தர் வல்லோரை பாடலை பாமாலை பாடி கர்த்தரை போற்றுவோம். பாமாலை 10ஆம் பாமாலை.
நமது கடவுளாய் ஆண்டவருக்கு மிகுந்த இரக்கம் மன்னிப்பு நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளின் கட்டளை சொல்லுக்கு செவிக்கொடாமல் போனோம். தமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசியை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த ஒரு பிரமாணப்படி நாம் நடக்கவில்லை. கடவுள் கேட்கும் பலிகள் 5 தான். கடவுளே 5 விதமான ரீதியை புறக்கணியே வருடத்து வாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உழைப்பாடு தருவேன் என்றார். நான் எழுந்து போய் தகப்பனை முகத்துவமும் பார்ப்பாக செய்திருவேன். என் கண்மலையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எதிர்த்து தியானமும் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பாவத்திற்காக நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தமெல்லாம் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். தேவன் சேராபின் கேராபின் பரிசுத்தர் போட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம தாழ்த்தி ஆண்டவருக்கு கொடுப்போம். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தடை சொல்வது இருக்கும் என்றால் அது உங்களுடைய பலவீனமாகவும் குறைகளாக இருக்கலாம். என்ன என்று அறிந்து நாம் அறிக்கை செய்து நாம் இந்த ஆராதனை பங்கு பெறும்பொழுது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே சிறு புஸ்தகத்தில் 24ஆம் பக்கத்தில் உள்ள முதலாம் பாவருக்கு ஜெபத்தை நாம் யாவரும் ஏறெடுப்போம். முதலாம் பாவருக்கு ஜெபம். கடவுளே, உன் கிருபைக்கு இறங்கும், இந்த இறுக்கத்திற்கு பெருக்கத்தக்கபடி மீது அடித்து விடும். என் அக்கிரம் நீங்க என்னை முற்றிலும் கழிவேறணும். என் பாவம் மரண சுத்திகரியும். என் மீது நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. தேவ ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து ஒரு பார்வையில் தீமையான நடப்பதேன். கடவுளை செய்யும்.
இரக்கமுள்ள ஆண்டவர், இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவலுக்கும் அரசுத்தீகரிக்கப்படுவதற்கும் அமீரான மனதம் மூடி செய்வதற்கும் எங்களுக்கு பாவம் மன்னிப்பின் சமாதானத்தை வரச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இன்றைக்கு வேத பாடங்களை நாம் வாசித்து கேட்போம். இன்றைக்குரிய வேத பாடங்களை நாம் வாசித்து கேட்போம். சங்கீதம் 61 சங்கீதம் 61 பக்கம் 706 பக்கம் 706 சங்கீதம் 61 நாம் யாவரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் 61. தேவனே, என் கூப்பிடலை கேட்டு விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கனங்களில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரை பலத்துக்குமாயிருந்தேன். நான் உம்முடைய கூடாரத்திலே சதாகாலம் தங்குவேன். உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைக்குவேன். தேவனே, நீர் உருவங்களை கேட்டேன். உமது நாமத்திற்கு பயப்படுகிற சுதந்திரத்தை எனக்கு தந்தேன். ராஜாவின் நாட்களுடைய நாட்களை கூட்டுவேன். அவர் வருஷங்கள் தலைவர்களாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்னென்னைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவருக்கு காக்க கட்டளிடும். இப்படியே தினமும் என் ஒருத்தனை நான் செலுத்தும்படியாக இந்த நாமத்தை என்னென்னைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதி மகிமை என்றோ இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் துதித்து நாம் ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்தும். விரிவாய திறவுகள் அதை நிரப்ப வேண்டும் சொல்ல கர்த்தர் தாமே. எப்பொழுது நாம் துதியும் ஸ்தோத்திரித்து ஆண்டவரை பிரியப்படுத்தலாமா? கர்த்தரை நாம் பிரியப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தரமே அது பெரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதனுடைய நாம் மகிமைப்படுவதாக. இல்லங்களில் இருக்கிறதானும் யாவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவர். தேவனாய் கர்த்தராமே கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து அரவணைத்து வந்தார். எனவே எந்த தீங்கும் அணுகாதபடி தமது சட்டங்களை விரித்து உன்னதமான மரங்களை மூடி மறைத்து வந்த தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்தி கேட்கும் முன்பாக நம் ஆவியிலே பலம் கொண்டு உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பின்பதாக கர்த்தருடைய செய்தி நாம் கேட்க போகிறோம். எனவே இருக்கிற இடத்திலே மகிழ்ச்சியோடு கூட ஆமென், சந்தோஷத்தோடு கூட ஆமென் இருக்கிறதான பலனை
கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்திலே இப்பொழுது நாம் துதிகளோடு கூட கர்த்தருடைய பாதத்தை நாம் துதிக்க போகிறோம். கர்த்ததாமே எந்தவித பலவீனங்களும் இருந்தாலும் துதிகளின் முடிவிலே தேவனை கர்த்தர் ஆமென் நல்ல சுகத்தை பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். விடுதலையோடு கூட இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் சேர்த்து நாம் மகிமைப்படுத்துவோம். யாவருக்கும் தெரிந்ததான பாடல்களாம் எனவே இருக்கிற இடத்திலே அந்த யாவரும் உற்சாகத்தோடு கூட ஆமென் சோதரம் பாப்பா ஆமென் மகிமையோடு கூட அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Uma
நன்மையில் நடத்துகிறேன். கல்வாரி கண்மலையை நீரூற்றாய் மாற்றுகிறேன் என்று சிந்தனையோடு கூட சரணத்தை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாதர பாதையை நடத்தினார், நம்மை ஜனங்களை நடத்தினாரே, அந்த நன்மைகளை நினைத்து கல்வாரியா கண்மலையை நீரூற்றாய் மாற்றினாரே. எனவே கல்வாரியை கண்மலையா நீரூற்றாய் மாற்றினான அதிசய தேவனை நேரத்தை பாடி மகிமைப்படுத்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. கல்வாரி கண்மலையே நீரூற்றாய் மாற்றினீரே, கல்வாரி கண்மலையே நீரூற்றாய் மாற்றினீரே. வாரை உந்தன் கூடாரத்தை அணியாது மகனே, வாரை உந்தன் கூடாரத்தை அணியாது மகனே. ஹல்லேலூயா. அவன் இருக்கிற இடத்திலே அவன் வாரை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி தேவனாய் கர்த்தரை கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய கண்மனையை போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவன் நம்முடைய கூடாரமாகி நாம் வசிக்கிறதான இல்லங்களிலே தேவனை கர்த்தரின் கரமாமை நம்மளோடு கூட இருந்து எந்த தீங்கும் அணுகாதபடி தேவனை கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய். அவன் எந்த தீங்கும் அணுகாதபடி எந்த பொல்லாத காரியங்களும் இல்லங்களாய் கடந்து வராதபடி அவன் நம்முடைய அவன் சொல்லும் குழந்தைகளை தேவனாக பாதுகாத்தாரே. நம்முடைய உற்றார் உறவினர்களை தேவனாக பாதுகாத்தாரே. நாம் ஏறிக்கிறதான எல்லா காரியத்தையும் ஜெயமாய் மாற்றி கொடுத்தாரே. இல்லங்களிலே தேவனுடைய கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாம் ஏறிக்கிறதான காரியங்களிலே தேவனாக ஜெயம் கொடுத்தாரே. அந்த சிந்தனையை நினைத்து அந்த நன்மையை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்திலே கண்களை மூடி அவன் மகிமையோடு கூட கர்த்தர் ஜீவனை கொடுத்ததான மகிமையை இந்த நேரத்தில் மகிமைப்படுத்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்ல போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்ல போராட்டமே. ஆவினரும் பட்டயத்தன், ஆவினரும் பட்டயத்தன் எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. தீயமானவனே, உன் ஆத்தும வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்து மேடு உண்டு, அல்லங்களும் உண்டு. பிரயாணத்து மேடு உண்டு, அல்லங்களும் உண்டு. விரித்திடுவாய் தாண்டிடுவாய், விரித்திடுவாய் தாண்டிடுவாய். மாங்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மாங்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்தும வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அவன் தகப்பனே, உன் துதிகளில் ஏற்றுக்கொண்டு அவன் சோத்திரமாக பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் என்று சொல்லி தகப்பனே எங்கள் வாழ்க்கையின எங்களை பராமரித்து எங்கள் அண்ணன் பலக பிதாவே எப்பொழுதும் தகப்பன அந்த வாழ்க்கையினாலே தகப்பன சோத்திரப்பா இந்த மிரப்பவை நான் சொல்லிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க சோத்திரப்பா. உங்களுடைய வார்த்தைகள் தகப்பன எங்களை சோத்திரப்பா எங்களை காயங்களை தகப்பன கழுவட்டுமாப்பா. சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து அவன் கடன் பாரத்தோடு தவிக்கிறதாக எங்களுக்கு தகப்பன இந்த வார்த்தையின் மூலமாக தகப்பன தேவனத்தை ஆற்றல் சமாதானம் இந்த வார்த்தையை தகப்பன அவன் சொல்லுங்க ஆசீர்வாதமாய் மாற்றிக்கிறீங்க. அவன் பேசுகிறதாக ஆயிரம் மறைத்தைகள் வேண்டிய மன்னருக்கு விடுக்குமையான்னு சொல்லிக்கிறோம்ப்பா. வான் மன்னத்தில் கொள்ளாத ஆழ்விகளை இயேசுவின் நாமத்தினால கட்டினான்னு சொல்லிக்கிறோம்ப்பா. கரத்திலிருந்து வார்த்தை பலப்படுத்த உற்சாகப்படுத்தட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆண்டவருடைய வருகை. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆண்டவருடைய வருகை. ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்து நாம் இப்படி தியானிக்க போகிறோம். தயவு செய்து நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குறிப்பெடுத்துக் கொண்டால்தான் இந்த செய்தி உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். எனவே தயவு செய்து நோட் எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு வசனமும் நீங்கள் குறித்து கொண்டு அதை தியானித்தால்தான் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்வதை நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் ஆதி திருச்சபையிலே கிறிஸ்துவ விசுவாசம் ஒருவர் சந்திக்கும் பொழுது மாரநாதா என்று சொல்வார்கள். மாரநாதா என்றால் கர்த்தர் வருகிறார் என்று அர்த்தமா. நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது அது முதலாம் வருகை. அது மட்டுமல்ல, அவர் வருகிறார். அவர் வந்து ஒவ்வொரு நபரையும், உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு உணர்த்தும் கட்டமாக இந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறான். மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நபரையும், உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு உணர்த்துகிற காலமாயிருக்கிறது. வேதத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடைசி நாளில் என்னென்ன நடக்கும் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து நாம் செய்திக்குள் போவோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கப் போகிறோம். எல்லோரும் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். பக்கம் 293. பக்கம் 293. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியில் மனுஷர்கள் தற்பிரியராயினும் மனப்பிரியராயினும் வீம்புக்காரரையும் அகந்தவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனமாருக்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றி அறியாதவர்களும் பரிசுத்தவர்களாயும் சுவாபம் அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரையும் பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவராயும் இருமாப்பா உள்ளவராயும் தேவ பிரியமில்லாமல் சுகபகமாய் பிரியராயும் தேவ பக்தி வேஷத்தை தரித்து அதன் பலனை மகிழ்கிறாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விடாது. உலகத்திலே நடக்கிறது முகம் பார்க்கிற கண்ணாடியை போல அந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? தேசம் இருக்கிறது அல்லவா? பாழாய் போய் கொண்டிருக்கிறது அல்லவா? ஆண்டவருடைய ஆயத்திற்கு நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் அல்லவா? இதெல்லாம் இந்த கடைசி நாளிலே மனுஷனிடத்தில் என்னென்ன குணம் இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் படித்தீர்கள் அல்லவா? எனவே இதெல்லாம் கடைசி காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னென்ன செய்திக்கு நான் ஒவ்வொரு விளக்கத்தை நான் கொடுப்பதற்கு முடியும். ஆனாலும் நேரம் குறுகியாக இருக்கிறவர்களாலே இப்பொழுது தேசத்தில் என்னென்ன நடக்கிறது என்று பார்த்து அந்த பேப்பரை கையில் வைத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக பொருந்தும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. எனவே நான் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே கடைசி நாட்களிலே இதெல்லாம் நடக்கும். அது மாத்திரமல்ல, டேனியல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். டேனியல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கடைசி நாளில் ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடுவார்கள். 2வது ஆராய்ச்சி பெருகும், அறிவு பெருக்கம். இந்த மூன்றும் இந்த நாட்களிலே நாம் கையில் செல்போன் வைத்திருக்கிறோம். கம்பி இல்லாமலே நம்ம ஒயர் இல்லாமே செல்போன் பேசிக் கொண்டிருக்கிறோம். அறிவு எவ்வளவு பெருக்கும் பாருங்கள். பள்ளிக்கூடமும் ஆணையமும் இந்த நாளிலே செல்போன் மூலமாக நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வந்து அறிவு பெருக்கம்.
ஆராய்ச்சிகள். ஆனால் எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறாங்க, ஆனால் கொரோனா ஆராய்ச்சி யாருக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை, முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா தேவனால் உருவானது, அவர்களால தான் முடியும். எனவே இந்த கடைசி நாளிலே அங்கும் இங்கும் ஓடுவார்கள். அறிவு பெருக்கும் ஆராய்ச்சி. அந்த காலத்தில் அட்லாண்டிக் கடல்ல மாஸ்டர் ஒரு நாள் 2 நாள் தான் ஏரோப்ளேன் போகும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2000-3000 போய்கிறதா. காலையில் டிஃபன் சாப்பிட்றாங்க, மதியானம் சாப்பாடு இந்தியாவில் வந்து சாப்பிட்றாங்க. மக்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டமாக இருக்கிறதால் ஆண்டவருடைய வருகை அது சமயம் என்பதை மறந்து விடாதீர்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீசரை சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்க போறேன்னு சொல்றீங்களே, நீங்க என்ன அடையாளம், நீங்க எப்போ வருவீங்க, நீங்க போய் மறுபடியும் வரேன் நியாயத்திற்கு வரேன்னு சொல்றீங்க, அது என்ன அடையாளம் சொல்லி சீசர்கள் தேவனிடத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற வசனம் தான் மத்தேயு 24:6-7. யுத்தங்களையும் யுத்த செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கணக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். இங்க பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சங்கள் இன்னைக்கு பார்த்து உலகத்தில் மக்கள் 3ல் 1 பஞ்சமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. 3ல் 1 விகிதத்தில் மக்கள் பட்டினியால் வாழ்றாங்க. எனவே பஞ்சங்கள், அது மட்டுமல்ல கொள்ளை நோய், இந்த கொரோனா கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி. இதனால் பல இடங்களில் பூமி அதிர்ச்சி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். இதெல்லாம் உலகத்துக்கு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பார்க்கும்போது வாசப்படியில் வந்து விட்டார் ஆண்டவர், நம்ம வாசப்படியில் வந்து விட்டார் என்று நாம் அறிந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான கர்த்தருடைய பிள்ளையே, லூக்கா 17ஆம் அதிகாரம் 28-29 வசனம் லோத்தின் நாட்களை போலவே நடக்கும். இன்னைக்கு பாருங்க, வெடித்து குறித்து குடித்து வெறித்து தன் மனைவிக்கு துரோகம் பண்ண கள்ளக்காரனை கொலை பண்றது, கள்ளக்காரன் மூலமாக சொந்த புருஷனை கொலை பண்ணது. போன வாரம் நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கலாம், சொந்த தாய்க்கு, வயசான தாய்க்கு வீடு கொடுக்கலன்னு சொன்னதுனால, இந்த கொரோனானால வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால சொந்த தாயை தனியாக வச்சு அமர்த்தி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லோத்தின் காலம் குடித்து வெறிச்சாங்க. அவங்க லோத்தின் காலத்தில், நோவா காலத்துல அப்படிதான், நோவா காலத்துல அப்படிதான். அவங்க வேலையிலிருந்து போன நாள் சொன்ன கேட்கல, செய்தி கேட்க முடியாது. ஏன்னா உங்க மனக்கட்டு சாத்தான் உண்டாக்கி இருக்கிறான். செய்தி உங்களுக்கு கேட்காது. சகோதரனே சகோதரியே, ஆண்டவர வரங்களுக்காக வல்லமைக்காக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னோட பேசுங்க. நீங்க ராத்திரியில் மரணம் இருக்கும் என்றால், அல்லது உங்களுக்கு வருகிற ரகசியம் இருக்கும் என்றால், நான் எங்கே என்று நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடந்த நாட்களிலே ஸ்தேவானை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கல்லெறிவதற்காக ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனாலும் அவன் ஆயத்தமாக இருந்தார். வானத்திலே மேலே பார்த்தார், பரலோகத்திலே தேவதூதர்கள் இருந்தார்கள், இடதுசாரிலே ஆண்டவர் அமர்ந்திருந்தார்கள். சந்தோஷமாய் போனார். எனவே என் மகனே மகளே, ஆண்டவருடைய வருகை ஆயத்தமாக இருக்க வேண்டும். மரணம் எப்படி வேணால் சந்திக்கலாம், எந்த வயதிலும் சந்திக்கலாம், எப்போது வேணாலும் சந்திக்கலாம். ஆயத்தமா ஆண்டவருடைய வருகை ரகசிய வருகை இருக்கிறதுனாலே நீங்கள் ஆயத்தமா. எல்லாம் நல்லா இருங்க. மரித்து போவதற்காக நான் சொல்லவில்லை, ஆனாலும் மரித்து போவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையே, நேற்று தினத்தில் எனக்கு ஒரு செய்தி வந்தது. கல்யாணத்தில் என்னுடைய மருமகன் திருமணத்தில் வந்து எல்லா காரியத்தையும் செய்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சாங்க. அதில் ஒருவர் எனக்கு நல்ல அறிமுகமானார். ஆனால் அவர் 2 நாள் தான் படுத்தாராம், நேற்று மரித்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல வாலிபன், நல்ல சம்பாதிக்கிற ஒரு அந்தஸ்து உள்ளவன். 2 நாள் தான் ஆஸ்பத்திரிக்கு சென்றாரா, சடலத்தோடு வீட்டுக்கு வந்தார் என்று எனக்கு செய்தி வந்தது. எனவே இந்த காலகட்டத்திலே நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். லோத்தின் நாட்கள் நடந்தது போலவே, நோவாக்கள் நடந்தது போலவே நாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வருகைக்கு ஆயத்தமாய் அவர்
வாசப்படி வந்து விட்டார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். இன்னும் நான் சில காரியத்தை சொல்லுகிறேன். மிருகங்கள், அதாவது வருகை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு எடுத்த பிறகு 7 வருஷம் இந்த மகாலட்சுமி நகருக்கும் பல்லடமிற்கும் கலெக்டர் ஆபீஸுக்கும் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். அந்த நாள் உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களை எடுத்துக் கொள்வார். பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்வார். பாக்கியவான் முதல் வருகையில் நாம் போகலை என்றால் நாம் பிறக்காமையே இருந்திருக்கலாம். அதன் ரகசிய வருகையில் நாம் போகலைன்னா நாம பிறக்காமையே இருந்திருக்கலாம். ஏன்னா முதலாம் ரகசிய வருகையிலே முதலாம் வீழ்த்தல் எடுத்துக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதன் மகா உபத்திரவ காலத்தின் நேரத்தில் சூரியன் ஒளி கொடுக்காது. ஒரு காலகட்டத்தில் சூரியன் ஒளி கொடுக்காது. 1 வருடம் சூரியன் ஒளி கொடுக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அந்த 7 வருஷத்துல முதல் 3 வருஷத்துக்குள்ள 1 வருடம் சூரியன் இருக்காதாங்க, இருளாவே இருக்குமா. அந்த இருளா இருக்கிறதுனால மிருகம் எல்லாம் எங்க இருக்கு, பாம்பெல்லாம் எங்க இருக்குன்னா அது போக தெரியாது. அது வீட்டுக்கு முன்னால்தான் வந்து நிற்கும். கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக கூடலூர்ல ஒரு 5 நாள் என்னாச்சு, கரெக்டே இல்லை. அருமையான என்னுடைய மகன் வீட்டு சுற்றிலும் 6 யானைகள் முறித்து கொண்டிருக்கிறதா, நின்று கொண்டிருக்கிறதா, குழந்தை வைத்தவர் அழுது கொண்டிருந்தார். டடி 6 யானைகள் வீட்டுக்கு உள்ளாக இருக்கிறது. 6 நாட்கள் இருண்டு விட்டது. அது எங்க போகுதுன்னு தெரியல. பார்த்தது பலாப்பழத்தை உடைத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய செவுத்தில் மோதி கொண்டிருக்கிறது. எனவே நான் புளிகளும் உப்பு வாசனை, உப்பு இருக்குமா, உப்பு புளியெல்லாம் அது ரொம்ப விரும்பும். அதனால் அதெல்லாம் நான் முழுக்கிற பெட்டிகளை வச்சுருக்கிறேன் என்று கலங்கி சொன்னான். 5 நாட்களுக்கு எப்படி என்றால் 1 வருடம் ஒளி கொடுக்காமல் இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க, ஓசியா புஸ்தகம் 1058 பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் பார்த்தா ஓசியாவின் புஸ்தகம் 13 பக்கம் 1058 நாம் வாசிப்போமா? நாங்கள் வாசிக்கிறோம். 8, 9, 13, 8, 9. குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல நான் அவர்களை எதிர்த்து அவளை ஈரக்குரலை கிழித்து அவளை அங்கே சிங்கம் பச்சிக்கிறது போல பச்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவளை பிரிட்டு போகும். இஸ்ரவேலே, நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்துல சகாயம் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுடைய ஈரல் நமக்கு கண்ணு முன்னாலே மிருகம் சாப்பிடுமா? மிருகம் நம் வீட்டுக்கு முன்னால் இருக்கும். நாம் பிள்ளைகள் போய்கொண்டு வரும் பொழுது, நாம் போய்கொண்டு வருகின்ற பொழுது அந்த ஈரலை மிருகம் தின்பதை நாம் பார்க்கலாம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, செப்பனியா 1:18 பக்கம் 1087 நாம் வாசிப்போமா? சங்கீதம் செப்பனியா 1:18. உங்கள் வெள்ளியும் இன்னைக்கு ஆலயத்துக்கு கொடுக்காம நாங்கள் சொத்தை சேர்த்து வைப்போம், நகையை சேர்த்து வைப்போம், வெள்ளியை சேர்த்து வைப்போம். ஆனால் ஆண்டவர் வரைக்கும் வர மாட்டோம். பணத்துக்கு உலகத்தில் எப்படியெல்லாம் சொத்து சேர்க்கணுமோ சேர்த்து வச்சு பொண்ணு, வெள்ளி, நகைகள், 1 பேருக்கு 2 பேர் பட்டு சாரியை வச்சிருக்கீங்க தானே, நான் பாராட்டுறேன், நன்றி செலுத்துறேன். அதெல்லாம் எந்த நிலைக்கு வரப்போகுது தெரியுங்களா? படிங்க, செப்பனியா 1:18. நீங்க பக்கம் 1087 நான் படிக்கும் போது, கர்த்தருடைய உக்கிரத்தினாலே அவள் வெள்ளியும் அவள் பொண்ணும் அவளை தப்பிவிக்க மாட்டாது. அவள் எரிச்சலின் அக்கினியால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடியெல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார்கள். நகைகளும் பட்டு சேரைகளும் நகைகளும் காலாலே மிதிக்கப்படுவது தவிர வேறு எதற்கு உதவாது. என்னாலுமே சகோதரி சகோதரி, ஆண்டவருக்காக உழைத்துட்டு கொடுங்க. ஆண்டவர் உழைத்து தாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆண்டவர் கொடுக்காத நீங்கள் பொண்ணும் வெள்ளியும்
நகைகளும் பட்டு சேலை வைத்திருப்பென்றால் காலம் மிதித்துக் கொள்வதற்கு தான் உபயோகம் என்பதை இந்த செப்பனியா 1:18 சொல்லுகிறது. எரோமியா 9:22 பக்கம் 886 பக்கம் 886 நாம் வாசிப்போம். எரோமியா 9:2 கடைசி நாளில் சாவையில என்ன பண்ணுவாங்களாமாப்பா, இருக்கல போல சாணி அழுறாங்கள போல அதே போல அள்ளுவாங்களாமா. நேற்று தினத்தில் போன 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு போலீஸ்காரர் தன் ஒரு பிடிக்க போய் அவன் வெடிக்குண்டு போட்டு மூஞ்சியே செதறினது. அவன் எப்படி தீட்டு வந்தாங்க தெரியுங்களா? மூட்டையில் உடம்பு செதறி விட்டது. சாணி கொடுக்கிற மாதிரி பொறுக்கி கொண்டு வந்து மூட்டை சுமந்துட்டு வந்தாங்க. அந்த ரவுடியும் செத்துட்டான். அந்த ரவுடியும் செதறடிச்சு உடம்பெல்லாம் செதறடிச்சு அவனையும் மூட்டை மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒரு சாணி பொறுக்கிறது போல பொறுக்குனாங்க. அரிக்கட்டு விவசாயத்தில் அரிக்கட்டுலாம் இருக்கிற போது அந்த அந்த வேண்டாத அரிகளை சேர்ப்பாங்களே, அதே போல நாட்கள் வந்தது. நம்முடைய பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியுடைய சடலம் என்ன ஆனது? என்ன கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ கர்த்தர் காவல் காத்துக்கு விருதா என்ன சொன்னது போல, என்னுடைய தலை கோயம்புத்தூர் காஞ்சிபுரத்தில் இருக்கும் என்றால் என் கை உக்கடத்தில் இருக்கும், என் கால் ராமநாதபுரத்தில் இருக்கும் என்றால் என் வயிறு சுக்கத்தில் இருக்கும், சிதறடிக்கப்படும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்கள் இந்த உபத்திரவ காலத்தில் இந்த 3வது வருஷத்தில் நடக்கிற இந்த காரியத்தை மறந்துடாதீங்க. இதெல்லாம் எச்சரிப்பு. நான் சொல்லலை, நான் சொந்த கருத்தாக சொல்லலை. அதனால தான் வேத வசனத்தை ஆதாரமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் அருமையான கர்த்தருடைய இதையும் அறிந்து வாழாவிட்டார் கண்ணீர் விடுவாய் மகனே மகளே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கேட்டேன், ஐயா நீங்கள் எப்போ நீங்கள் போய் மதுரையில் சேருவீங்க? ஐயா 5 மணி நேரம். அப்போ எப்படி நான் 6 வழி சாலை கார் என்ன ஸ்பீடில் ஓட்டுவீங்க? ஐயா 100 தடவை நான் டச் பண்ணுவேன். அப்படியா? 6 மணி நேரத்தில் போயிடுவீங்களா? 6 வழி சாலையா? அது வேதத்தில் இருக்குதா? கடைசி நாளில் 6 வழி சாலை வரும், இடதுபுறம் போகணும், வலதுபுறம் போகணும் சொல்லி உங்கள் கார்கள் முன்னில போல வரும் சொல்லி கடைசி நாள் இந்த மாதிரி வரும் சொல்லி வேதத்தில் இருக்குதா? நாகூம் புஸ்தகம் 1082 பக்கம் 1082 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 1082 நாகூம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நான் வாசிக்கட்டுமா? அவருடைய பராக்கிரமசாலி கேடகம் இரத்தமயமாகும், அவருடைய யுத்த வீரர் ரத்தம் வரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் ஆயுதம் பண்ணும் நாளிலே ரதங்கள் சுவாலிக்கிற கடாக்களை உடையதாயிருக்கும், ஈட்டிகள் குலுங்கும், வண்டிகள் வேகம், ரதங்கள் தெருக்கள் கடவென்று ஓடும், 100 கிலோமீட்டர்ல ஓடும். வீதிகளில் இடதுசாரி வலதுசாரி 6 வழி சாலை, இடதுசாரி ஒரு 3 போலாம், வலதுசாரி 3 ரோடு போலாம், இடதுசாரி வலதுசாரி வரும். அவைகள் தீவட்டி போல விளங்கி மின்னல் போல வேகமாய் பறக்கும். 100 கிலோமீட்டர் கார் ஓட்டினா அங்கிருந்து பார்த்தா போதுமா, டக்கு நீங்க வரும். அது ராத்திரி நேரத்தில் ரொம்ப பத்திரமா போகணும். பகல் நேரத்துலையாவது இந்த காரோட ஸ்பீடாக வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ராத்திரியில் தெரியாது, ரைடில் ஒளி தெரியாது. தயவு செய்து ஏமாந்துடக்கூடாது. ராத்திரியா அமைதியாக இருந்தால் வரணும். அந்த கார் அங்கே வர்ற மாதிரி நிற்கும், பார்ப்பா அந்த லைட் அங்கே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காரு வந்துட்டு இருக்கோம் 100 வேகத்தில். இன்னைக்கு கார் 100 வேகம், 6 வழி சாலைகள், இடதுசாரி வலதுசாரி, அது வேகத்தில் இருக்குதா? இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டிய நன்மையான கர்த்தருடைய பிள்ளையே. எனவே இந்த 3ஆம் வருடத்தில் இந்த 3 வருடத்தில் இந்த உபத்திர காலம் இருக்கும். அப்பொழுது அந்தி கிறிஸ்துவை எல்லோரும் நம்புவார்கள். அந்தி கிறிஸ்துவை நம்பின யூதர்கள் இந்த 3 வருஷம் அவனை சேவிப்பார்கள். அது உபத்திர காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த உபத்திரவ காலகட்டத்தில் பல பாடுகளை படுவார்கள். அந்த கிறிஸ்து கவர்மெண்ட் மூலமா பாருங்க, ரேஷன் கார்டெல்லாம் பார்த்துட்டீங்களா, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு உருவாக்குறார். அது நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு ஒரு சிப் ஒன்று வைக்க போறாங்க. அதனால அந்த சிப் கையில் வச்சுட்டாங்கன்னா, நான் எந்த இடத்துக்கு போறேன், நான் யார், ஒவ்வொரு குழந்தை பிறந்த குழந்தைகளும் சிப் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் எங்கே போனாலும் அந்த சிப் மிஷினில் வச்சேன்னா நான் எங்கே இருக்கிறேன், ஏது இருக்கிறேன், ரயில் டிக்கெட், பஸ் டிக்கெட் எல்லாம் அதை எடுத்து கொடுத்துரும். நான் எந்த ஜாதி, எந்த குலம், நான் எப்படிப்பட்டவன் என்பதையும் அது காட்டி கொடுத்து விடும். எனவே அதை நாம் தரித்து கொள்ள, நாம் அதை வைக்கும் பொழுது தான் அந்த கவர்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதை ரேஷனும் வாங்க முடியாது. நரிமன கர்த்தருடைய பிள்ளையே, எனவே அந்த அந்த அந்தி கிறிஸ்துவின் லக்கம் 666, அந்த லக்கம் 666 அதை வணங்குறவங்களும் அந்த முத்திரை குத்துற அந்த முத்திரை குத்துறவங்க தான் ரேஷன் அரிசி கிடைக்கும். நீங்க வியாபாரம் பண்ணலாம், நீங்க வியாபாரத்தை நீங்க பண்ணலாம், வியாபாரத்தை நீங்க பண்ணவும் முடியாது அப்படின்னா. அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய முத்திரை நீங்க நெற்றிலையாவது கையிலையாவது குத்தணும். இல்லை நான் குத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சாப்பாடு இருக்காது, ரேஷன் இருக்காது, நீங்க ரத்த சாட்சியா மறிப்பீங்க. அநேகர் மறிப்பார்கள், அநேகர் மறிப்பார்கள். அந்த கிறிஸ்துவுக்காக செவி கொடுக்க மாட்டார்கள். அந்த 3 வருஷத்துல மகா உபத்திரவ காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷத்திலே மத்திய ஆகாயத்திலே வருகிறார். வானத்தில் சஞ்சரிக்கும் பிசாசுகளும் தூதர் மிகாவிலையும் அவரது பூமியிலே இழுபடி தரப்படுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த 3 வருஷத்துல ஆண்டவர் மத்திய ஆகத்தில் வராரு. ஆண்டவருடைய வருகையில ஒரு பகுதி ரகசிய வருகை. அதுக்கு 3வது வருஷம் அவர் மத்திய ஆகத்தில் வந்து உட்கார்றாரு. ஏன்னா யார் அறிவாளனால கதிரை வெட்டி இந்த 3 வருஷம் யாரெல்லாம் ரத்த சாட்சியா மறிச்சாங்களோ அவங்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மத்திய ஆகாயத்தில் வருவார்கள். அப்பொழுதுதான் ஏனோக் எலியா மரணத்துக்கான போயிருக்காங்க. அவங்க வந்து ஒழித்து செய்வாங்க, 2 நாள் ஒழித்து செய்வாங்க, 2 நாள் வெட்டுவாங்க. 4 சடலா இருக்கும். 4 சடலா இருக்கிறதுனால அதை ஒன்றை கூட்டி சேர்க்குது. லைவ் நீங்க பார்ப்பீங்க. ஆசிரியர் நடக்கிற கிரிக்கெட் நீங்க பார்க்கறது போல இதை பார்ப்பாங்க. இதை வெட்டிட்டு எல்லாம் சந்தோஷமா ஸ்வீட் குடிச்சிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் தேவன் அவங்க 2 உடலையும் சேர்த்து 2 நாட்களுக்கு முன்னாடி மேலே ஆண்டவர் எடுத்துக் கொள்வார். எனவே இந்த 3 வருஷத்துல ரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் ஏனோக் எலியாவை ஆண்டவர் அதான் அருள்வாள் எடுத்து கதிரிலே அறுக்கிற நாட்கள். இது உபத்திரவ காலம். அந்த கிறிஸ்துவனுடைய யூதர்கள் ஒன்றாயிருப்பார்கள். அவனை தான் கிறிஸ்துவன் நம்பிக்கொண்டிருப்பார்கள் யூதர்கள். இந்த 3 வருஷத்துல வேஷம் மாறும், அதிகாரம் செலுத்துவான், வரி எனக்கு செலுத்தா. யூதர்களும் ஐயோ நாங்க ஏமாந்துட்டோம் சொல்லி ஏமாந்துட்ட போது 3 வருஷத்துல மகா உபத்திரவ காலம். அதாவது தண்ணியோட ஆறுலாம் ரத்தமா ஓடுமாமா. கொலைகளும் வெறிகளும் அந்த கிறிஸ்து உபத்திரம் பண்றதுனால அந்த நேரத்துல போன 3 வருஷத்துல சூரியன் 1 வருஷம் ஒளி கொடுக்காம இருந்துச்சு. இந்த 3 வருஷத்துல 2 மடங்கு சூரிய ஒளி கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும், எல்லா கொப்பளங்கள் ஏற்படும். குசமா படம் பார்த்தீங்களா, இப்பவே என்ன ஆயிருக்கு சொல்றான் பார்த்தீங்களா, குசமா படம் என்ன ஆயிருக்குது, விரிவு வந்து விட்டது. உலகத்துல நாங்க வளையா போட முடியும். அந்த தாக்கம் இன்னைக்கு இருக்குது. போன வருஷம் இருக்கிற உஷ்ணங்கள் இந்த வருஷம் அதிகமா இருக்கும். எல்லாருமே கருத்தா இரட்டத்தனையாக உஷ்ணம் சூரிய ஒளி கொடுக்கும். இயற்கையெல்லாம் மாற்றங்கள் இருக்கும். நான் சொல்ல வசனம் சொல்வதற்கு நேரம் இல்லை. நீ வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்கள் படியுங்கள். தயவு செய்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்கள் படியுங்கள் என் சகோதரி. இந்த உபத்திரவ காலத்தில் பிறகு அரசு அந்த 3 காலத்துல அரசு அதிகாரம் இருக்கு. இப்போ இது ஓரளவு இந்த நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கொரோனால 20% 15% தான்.
இன்னும் அனுபவிக்கிறது 85% இருக்குது, மறந்துடாதீங்க. இதுக்கெல்லாம் தப்பி வைக்கணும்னா எங்க ஆண்டோடைய வருகைக்கு நீ முதலாம் வருகைக்கு போயிடணும். அது எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என் சகோதரி சகோதரி. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனஸ்தப்படுத்தி கொண்டால் உனக்கு லாபம் என்ன சகோதரி, லாபம் என்ற சகோதரி என்பதை. எனவேதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும். அந்த கிறிஸ்தவ முத்திரை பெறலைன்னா ரேஷன் இருக்காது, சாப்பாடு இருக்காது, வியாபாரம் செய்ய முடியாது. நாம் ரத்த சாட்சியம் இருக்கக்கூடிய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த 3வது வருஷம் மகாபத்திரம் வேண்டும். கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற கிறிஸ்தவர் அந்த கிறிஸ்து கொலை செய்யப்பட்டு ரத்த சாட்சி ஆவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலக தோற்றங்கள் அடிக்கப்பட்ட ஆட்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எனது பேர் இல்லாதபடி யாவரும் அதை வணங்குவார்கள். 13ஆம் வெளிப்படுத்தின 13:8. அதாவது ஆட்டுடைய ஜீவ புஸ்தகத்தில் நமக்கு ஒரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்கணும். அந்த பேர் இல்லாதவர்கள் யாரை வணங்குவாங்க? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழியத்தை செய்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கும். அந்த ஜீவ புஸ்தகம் பேர் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்தி கிறிஸ்துவ வணங்குவார்கள். வேதத்தில் இருக்குதா? வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற யாவரும் அல்லது ஆட்டுக்குட்டியாரின் புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட யாவரும் உபத்திர காலத்திலும் பலனும் தைரியம் இல்லாதபடியால் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள். எனவே இது வேதத்தில் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது எடுத்து குறித்து கொள்ளுங்க. அந்த வேதத்தில் சொல்லுகிறது. லூக்கா வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். டைம் இல்லை, நீங்க எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவ வசனத்தில் எழுதப்படாதவன் எவனோ அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதாத எவனோ அவன் ஆக்கினைக்கு தீர்ப்பாக இருப்பான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 3 வருஷத்துல ஆண்டவர் உபத்திரப்பட்டு இந்த அதாவது சொல்றாங்க, தற்கொலை செய்வது கூட முடியாத, மரித்து கூட தற்கொலை செய்து கொள்ள முடியாத நிலைமை இருக்கிறது. அந்த 7வது வருடம் ஆண்டவர் சகல பரிசுத்தவான்களுடைய பூமியை நியாயத்திற்கு வருகிறார். என் வருகையை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இது ரகசிய வருகையா அல்லது 7 வருஷம் வர்ற 2வது 3வது பகுதியா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சகல பரிசுத்தவான்களோடு வரான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வருகை 3வது பகுதி. முதல் பகுதி ரகசிய வருகை. 3வது வருஷத்துல மத்திய ஆகத்தில் உட்கார்ந்து ரத்த சாட்சிகளை அவர் எடுக்கிறாரு. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல கடைசி 7 வசனங்கள் நீங்க பார்க்கலாம். வீட்டில் போய் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு 14. அந்த ரத்த சாட்சியா வரிக்கிறவர்கள ஆண்டவர் இந்த 3வது வருஷம் எழுப்பாரு. ஆனா மத்திய ஆகத்திலே அமர்ந்திருப்பாரு. அதன் பிறகு அடுத்த 3வது வருஷத்திலே சில பரிசுத்தவான்கள் ஆண்டவர் நியாயத்திற்கு வருகிறார். அதோடு உலகம் முடிந்து விட்டது. அவர் குத்தினவர்களும் ஆண்டவர் வேண்டாதவர்களும் ஆண்டவரை புறக்கணித்தவர்களும் பாவிகளும் சிறப்பாக பேர் கிறிஸ்தவர் அனைவரும் அவரை சந்திக்கும் காலம் வரும். அவர் சந்திக்கும் காலம் வரும் என்பதை மறந்து விடாதே மகனே மகளே. ஆண்டவர் அந்த நேரத்தில் எங்கள் நிலைமை என்ன? எனவே ஆண்டவர் சொல்வார், வேதத்தில் சொல்லப்பட்டது போல, மத்தேயுவிலே ஆண்டவர் சொல்லப்பட்டது போல, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, மத்தேயு 25ஆம் வசனம் 34, மத்தேயு 25:34 நீங்கள் வாசிக்கும்போது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது உங்களுக்கு ஆயத்தப்பட்ட ராஜ்யத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் அருமையான மகனே மகளே,
அதன் பிறகு 1000 வருட சாட்சி நடைபெறும். 1000 வருட சாட்சி நடைபெறும். அந்த முதல் ரகசிய வருகையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட 1000 வருட சாட்சி நடக்கும். அந்த 1000 வரச்சாட்சி நடக்கும்போது சாத்தானையும் சாத்தானுடைய கூட்டத்தாரையும் ஆண்டவர் கட்டி வைக்கிறாரு. அந்த ஒரு 1000 வருட சாட்சியில சாத்தானுக்கு பேச்சு இல்லை, சாத்தானு கூட்டத்தை கட்டி வைக்கிறாரு. 1000 வருஷத்துக்கு பிறகுதான் 6000 வருஷம் ஆட்சி ஆண்டவர் நடத்தி முடிச்ச பிறகுதான் பொது உயிர்த்தெழுதல் உண்டாகும். அப்பொழுதுதான் சொல்றாரு, வாங்க வலது பார்த்துருக்கோடே உலக தோற்றத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சன்னிதானத்துக்கு வாங்க. அப்படி வராதவர்கள் 2ஆம் அக்கினி கடலை உங்களுக்கு பங்களிவர்கள். அந்த 2ஆம் அக்கினி கடல் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் உள்ள சாத்தானுக்கும் சாத்தானுடைய கூட்டத்துக்கும். அதில் நம்ம போய் விடக்கூடாது. 2ஆம் அக்கினி கடல் யார்? உங்களுக்கா எனக்கா? இல்லை, சாத்தானுக்கும் சாத்தானுடைய கூட்டத்தாருக்கும். என்ன கர்த்தருடைய பிள்ளையே, 1000 வருட சாட்சி முடிந்த பிறகு ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தில் அமர்கிறார். வெள்ளை சிங்காசனை அமர்ந்து ஆண்டவர் நியாயத்திருக்கிறார். நறுமண கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆண்டோட வருகையை சந்திக்க நீ ஆயத்தமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனத்தை நாம் 25, 26, 27 வாசிக்கலாம். லூக்கா 21, 25, 26. சூரியனும் சந்தி நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமி மேலின ஜனங்களும் தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரம் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அதாவது தண்ணியில் சுனாமி போல அடிக்கப்படும், வானத்து சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியில் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்க்காதனாலே மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தில் வருகிறதை காண்பீர்கள். வெளிப்படுத்துறது, அதாவது லூக்கா 21ஆம் அதிகாரம் 25 27 வசனம். அதே நீங்கள் பார்க்கின்ற பொழுது லூக்கா 21ஆம் அதிகாரம் 35, 36 நாம் வாசிக்கலாம். லூக்கா 21, 35, 36 வசனத்திலே பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் ஒரு கண்ணியை போல வரும். அந்த மிருகத்தையும் அந்த பறவையில் பிடிக்கிற கண்ணியை போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமார் முன்பாக நிற்கப்படுவது பாத்திரமான எனப்படுவது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். திருடன் வருகிற விதமாய் ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. எனவே கண்ணியை போல வரும். ஆகையால் 36 வசனம். ஆகையால் லூக்கா 21, 35, 36, 36 நான் வாசிக்கிறேன். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவையெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நாட்களிலே நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் வாய்ப்பை விழித்திருக்க வேண்டும். ஆயத்தப்படுத்தி நம்மை மாத்திரம் அல்ல, நம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். கடவுள் அறியாதவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இனிமேல் கொண்டு உலகம் செல்லாது. கடைசி காலத்தில் வந்து விட்டோம். எல்லாரும் மகனே இனிமே நாட்கள் நமக்கு கிடையாது. கொடுத்தது போதும் எல்லாம் புறஜாதிகள் எல்லாம் சொல்கிறாங்க 2000 ஆண்டவர் வருவார், 2000 ஆண்டவர் வருவார். 2021 ஆயிடுச்சு. நான் போன வார செய்தியில் சொன்னேன், 6000 ஆண்டுகள் வேத கணக்கின்படி. 2000 நோவாவை ஆண்டவர் அடித்தார். 4000 ஆண்டில் இயேசு கிறிஸ்து வந்தார். 6000 ஆண்டில் ஆண்டுடைய வருகை. ஏன் இந்த காலதாமதமானது என்பதையும் இந்த சாத்தான் யாரு என்பதை அடுத்த செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த சாத்தான் யாரு? மனுஷருக்கும் என்ன? பிதா, குமார், பரிசுத்த ஆவியின் போலவே சாத்தானுக்கு 3 வல்லமைகள் இருக்கிறது. கோபாக்கினை இருக்கிறது. இந்த 7 வருஷத்தில் என்னென்ன கோபாக்கினை இருக்கிறது என்பதை அடுத்த வாரம் நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வரை காய்த்தமாயிருங்கள்.
கர்த்தர் சித்தமானால் இந்த பூமியும் அழியாமலும் நான் ஜீவனோடு இருப்பேன் என்றால், ஒருவேளை அடுத்த செய்தி இந்த 7 வருடங்களில் நடைபெறுகிற நிகழ்வுகளை குறித்து நாம் தியானிப்போம். அப்படி ஆசீர்வாதப்படி தேவன் இந்த நாளிலே அவனுடைய வருகைக்கு ரகசிய வருகை இன்றோ இன்னைக்கு ராத்திரியோ சொல்ல முடியாது. நிறைய கர்த்தருடைய பிள்ளையை நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். கண்ணை மூடி ஜெபிப்போமா? கண்ணை மூடி ஜெபிப்போமா? கண்ணை மூடி ஜெபிப்போமா? ஆயத்தப்படுத்துவோமா? ஐயா, தப்பிக்கின்ற இணைய வழி ரட்சிக்கப்பட்டிருக்கணும். பாவ மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஆண்டுடைய அபிஷேகத்தை அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வரங்களை பெற்றிருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும். 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் வரங்களை பெற்று நீங்கள் ஊழியத்தை செய்யறது மாத்திரம்தான் இந்த 1ஆம் வருகையில பரிசுத்தவான் அந்த ரகசிய வருகையில் போகப்படும். உங்க பணம், நான் சொன்னேன், உங்க நகை, உங்க சொத்து, உங்க வீடு, உடைய பட்டா எல்லாம் நீ காலில் தான் மிதிக்கப்படும். எதுக்கு உதவாது? எதுக்கு உதவாது? உதவ வேண்டும். மகனே, மகளே, எல்லாம் அந்த கால வேலையில் ஆண்டவரோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ரட்சிப்படைய விட்டார், பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறாவிட்டார். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்க, எனக்காக ஆண்டவரே இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தினல்லவா, என்னை சொந்த ரத்தத்தை விலை கொடுத்து மீட்டினல்லவா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலைப்போம் என்றார். தண்டனைக்கு எப்படி நீ தப்பித்துக் கொள்வாய்? உனக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வாழ்ந்து இருந்தவர் உனக்காக எனக்காக ரத்த சிந்தி மீட்டு இந்த ரத்தத்தினால் நீ பாவ மன்னிப்பை நிச்சயம் பெறாவிட்டால் உலகத்தில் நான் பிறக்காமல் இருக்கிறது நல்லது. அபிஷேகம் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு கண்டு நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறது, வேதத்தின்படி நடங்க. சபையின் மனவாட்டி சபை தான். எந்த சபை பரலோகம் போகும்? மனவாட்டி சபை தான். பைபிள் என்ன சொல்லுது? பாவ மன்னிப்புக்கு நீ ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. பாவ மன்னிப்புக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. உலக பட்டாவில் இருக்கலாம், பல்லடத்தில் லிஸ்ட் ஆஃபீஸில் இருக்கலாம், ரேஷன் கார்டு இருக்கலாம், டைசஸ்ல பேர் இருக்கலாம். ஆனால் எதில் இருக்காது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. பாவ மன்னிப்பு. அதே தான் அடிக்கடி நான் சொல்லுவேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். நீங்க பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். எனவேதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது, பாவம் மன்னிப்பு ஞானஸ்தானம் எடுங்க. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர், பேராயர், ஆயர்கள், நாங்கள் தண்ணியில தான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். நீங்களும் என்ன அதோடு நின்றுக்கூடாது. நிலப்படுத்த எடுத்துக்கிற தம்பி தங்கச்சியில் அடிக்கடி நான் சொல்றது வலியுறுத்து அதுதான். நீ பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணணும். அப்பதான் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். பிஷப் எழுதி கொடுக்குறேன், நானும் கொடுக்குறேன். அது இதோட சரி. நாங்க கொடுக்குற பத்திரம் ஜீவ புஸ்தகம் எழுதணும்னா நீ பரிசுத்த ஆவிக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். அபிஷேகம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சீசத்தை சொன்னார், நீங்க உடனே ஊழியத்துக்கு போயிடாதீங்கப்பா சாமி, என்னோட எடுத்தீங்க. பரிசுத்த ஆவியை ஊதினாரு. பரிசுத்த ஆவியை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க போங்க, ஊழியத்தை மேல் வீட்டில் போய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் வரங்கள் 9 வரங்கள் நாம் இருக்குது. பவுலடியில் 9 வரங்கள் இருந்தது. அந்த வரங்களை கொடுத்து ஆண்டவர் ஊழியத்தை செய்தார். எனவே அந்த ரகசிய வரைக்கு போவதற்கு இதுதான் தகுதியப்பா. உன்னுடைய சொத்தோ, உன் நகையோ, உன் பணமோ, உன் படிப்போ, உன் பிள்ளைகளோ எதுவுமே உன்னை பாதுகாக்காது. வருகைக்கு ஆயத்தமா எக்கால சத்தாவானில் துணித்திடவே இயேசு மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தாவானில் துணித்திடவே இயேசு மகாராஜன் வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பின்னிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில்
சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவ காலம் வானமுலக தேவனி தேவனை சந்திப்போமே தேவ காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே காலம் சத்தம் வானில் துணித்திடவே இயேசுவராஜனை வந்திடுவார். வருகை ரகசிய வருகையோ அல்லது எங்கள் மரணத்தை எப்போ சந்திப்புன்னு சொல்லியார். எனவே நான் ஆயத்தமாயிருந்து ஆண்டவர் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் இந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபித்து நாங்கள் ஆயத்தப்பட கற்றுக்கிற செய்கிறார்கள். வழிநடத்தின் ஆசீர்வதிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம். உடைய பரிசுத்தம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாம் மகிமைப்பட யாவரும் வலது என்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரன் நாதர் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரை கண்டுபிடித்திருந்தார். முதலாவது காலத்தில் பாடுபட்டு சில அறைந்து மறுத்தடக்கப்பட்டு வார்த்தையினார். 3ஆம் நாள் மறுத்து எழுதினார். கரமளத்து ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வடதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். ஆவியுள்ள மனித நான் தருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஐக்கியம் பாவமன்னிப்பும் செலவிற்கும் நித்தியம் விசுவாசிக்கிறேன். ஆமென். இவ்விதமான பட்டு நடத்திருக்க கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. அமர்வோம். அறிவிப்புகள். உங்களை நான் பாராட்டுகிறேன் திருச்சபை பெருமக்களே. நாம் அந்த இடத்திற்காக பக்கத்தில் வாங்கின இடத்திற்காக நகைகளை நாம் பெற்றோம். அந்த நகைகளை எல்லாம் திருப்பி கொடுக்கிற காலகட்டத்தில் நாம் வந்து விட்டோம். இந்த நாட்களிலே நான் சொன்னது போல, அறிவிப்பில் சொல்வது போல, நமக்கு 20 லட்சம் 2 லட்சம் தேவைப்படுகிறது. அந்த 2 லட்சம் இருக்கும் என்றால் அந்த நகைகளை நான் திருப்பி கொடுத்து விடலாம். இந்த ஒரு தடவை நீங்கள் யாராவது உதவி செய்யுங்கள். சபை தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், 1 வருஷ சந்தாக்களை நாங்கள் அட்வான்ஸாக தருங்கள் என்று சொல்லி பலர் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து சபை கமிட்டி அங்கத்தினர்கள் கொடுக்காதவர் கொடுத்து உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். சபை மக்களை யாராவது நீங்கள் எங்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அடுத்த கடன் உங்களுக்கு கோயில் திறந்ததுமே நாங்கள் கொடுத்து விடுவோம். சீக்கிரமாக ஜாப் பண்ணுங்க. கடன் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. யாராவது கொடுப்பீங்கன்னா முதல்ல இந்த நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருவோம். கடந்த நாட்களிலே இந்த 1 லட்சத்துக்காக நாங்கள் எடுத்த முயற்சிகள் செயலாளரையாவையும் ட்ரெஸரையாவை நான் பாராட்டி அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். பல இடங்களுக்கு வசூல் செய்து நாங்கள் 2 நகைகளை திருப்பி கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் 1 நகை இருக்கிறது. அது இந்த மாதத்துக்குள்ளாக நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். அதற்காக யாராவது எங்களுக்கு ஆண்டவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் பணம் வைத்திருக்கிறவர்கள் தயவு செய்து உதவி செய்யுங்கள். உதவி செய்தால் கோயில் திறந்ததுமே அது உங்களுக்கு கொடுத்து விடுவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அநேகர் முன்னுக்கு வந்து தன்னை சந்தாக்களை கொடுத்து கொண்டு காணிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். சபை தலைவர்கள் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். சபை தலைவர்கள் குடும்பம் அவர் சபை தலைவர்களும் அவர் குடும்பங்களும் 1 வருஷம் சந்தாக்கள் அட்வான்ஸாக கொடுத்தா போதும். நிச்சயமா இந்த கடனை திருப்பி கொடுத்து நம் நற்பெயரை பெற்று கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நகை இந்த இடத்தை வாங்கின நகைகள் இதோடு கொடுத்து விட்டோம் என்றால் நகைகள் கொடுக்கிறது முடிந்துவிடும். அதன் பிறகு சுமார் 8 லட்சம் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதையும் தேவன் அதே சீக்கிரத்தில் கோயில்களை திறக்கும் பொழுது அந்த 8 லட்சத்தை நாம் கடன் வாங்கியிருக்கிறோம். அந்த 8 லட்சத்து பணத்தையும் நாம் திருப்பி கொடுத்து விட கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்காக வரைக்கு ஆயத்தப்படுங்கள். நம்முடைய திருச்சபை மகாலட்சுமி நகரத்தில் வசித்து வரும் மாண்புமிகு மதிப்புக்குரிய சுவாமிதாஸ் அவருடைய துணைவியார் சைலஜா பாக்கியவதி என்ற அம்மையார் ஈரோடு மருத்துவமனையிலே செவிலியராக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு சிறந்த முறையில் இந்த கொரோனா நாட்களிலே சேவை செய்தார்கள் என்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கு ஒரு சீட் ஒரு கிரீடமும் ஒரு சர்டிபிகேட்டும் ஒரு சீட்டும் கொடுத்திருக்கிறார்.
எனவே நாங்கள் அவரை பாராட்டுகிறோம். அருமையான அம்மாவை பாராட்டுகிறோம். இந்த கொரோனாவிலே லீவ் எடுக்காமல் அவர்கள் உழைத்த நிமித்தமாகவே திருப்பூர் ஆட்சியாளர் ஒரு சீல்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறதை நான் பார்த்தேன். மிகவும் சந்தோஷப்பட்டேன். அருமையான அந்த குடும்பத்து அம்மாவை சைலதாசர் பாக்கியவதி அம்மையானே கோவை திருமண பேராயர் ரைட் ரெவரண்ட் தீமோத்தி ரவீந்திரன் சார்பிலும் எங்கள் கமிட்டி அங்கத்தினர் சார்பிலும் சபையார் அனைவரும் சார்பிலும் ஊழியக்காரர் முறையிலும் நாங்கள் உங்களை பாராட்டுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீடோடு வாழ கர்த்தர் கிருபை செய்து இன்னும் பல செய்திகளை பெற கர்த்தர் கொரோனா நாட்களிலே நாங்கள் உழைக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசித்து எங்கள் வழி நடத்துகிற நல்ல கர்த்தாவே, இந்த நாட்களில் அப்பா என்னுடைய ஆலயத்துக்கே ஒரு பெருமை அப்பா, எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெருமை அப்பா. எங்களுடைய சகோதரி அவர்கள் எங்கள் உடன் பிறப்புகள் ஆண்டவராக எங்கள் சகோதரி சைலேச பாக்கியவதி சுவாமிதாஸ் அவர்கள் ஆண்டவரே அந்த பணியை பிரிந்து விடுமுறை இல்லாமல் பணியை பிரிந்து நிமித்தமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே ஆட்சியாளர் மூலமாக ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறார். நீ பரலோகத்தில் இருந்தது அனுப்பியிருக்கிறீரையா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோயா. ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே அந்த அம்மாவை நீ ஆசீர்வதற்காக துதிக்கிறோம். தொடர்ந்து அம்மாவை வழியெடுத்து காத்துக்கொள்ளும். எந்த நோய் அண்டாமல் அம்மாவை ரத்தப்பொருள் மறைத்துக் கொள்ளும். அம்மாவை கொண்டு இன்னும் அதிகமான சேவைகள் இருக்கிறதப்பா. நீ மருத்துவ சேவை செய்தவர்கள அம்மா சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ பாதுகாத்துக்கணும். உடைய நாமத்தில் அம்மாவை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஆண்டவரே, உமக்கே 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 ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள் பிரசன்ன பிதாவே, ஆமென். பிறந்த நாளை காணுவோர் இன்றோ இந்த வாரமும் பிறந்த நாளை காணுவோர். Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. May God bless you dear, may God bless you dear, may God bless you dear. Happy birthday to you. இறக்கமுள்ள நடக்கத்தாவே பிறந்த நாட்கொன்றோ இந்த வாரம் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கடந்த நாட்களிலே கடந்து வந்த வாழ்க்கையிலே பலவீனங்களிலும் இருந்து விடுவித்து அவருடைய தேவனை சந்தித்து அவர் வாழ்க்கை முன்னேற்ற காரியமில்லாத முன்னேற்ற வழிநடத்தினவரை நான் துதிக்கிறோம். அவரையும் அவர் சார்ந்த குடும்பத்தை ஆசீர்வதி ராஜா. இனி வருடம் ஒரு புதிய அனுபவத்தோடு ஆசீர்வாதத்தோடு வண்ணம் நிறைந்த வருடமாக ஆசீர்வாதமான வருடமாக அமைய கர்த்தர் கிருபை செய்வீராக. வாழ்த்து மூலம் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நேற்று நாமத்தினாலே உங்களுக்கு பிறந்தால் வாழ்த்துக்களை இந்த ஆலயத்தின் சார்பிலும் ஆண்டவர் கிருபினாலும் உங்களை நாங்கள் வாழ்த்துக்களும் ஆசீர்வதிக்கிறோம். அமருவோம். திருமண நாளை காணுவோம். இந்த வாரமோ இந்த நாளோ கைகளின் பலனை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பலனை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒளிமமர கன்றுகளை போடிருப்பார்கள். தம்பதிகள் ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த கொடுத்த குழந்தைகளுக்காக நான் சொல்லிக்கிறேன். சமுதாயத்திலும் திருச்சபையிலும் அவர்களை மட்டும் வழிநடத்தி அந்த நாளிலே 120 சங்கீதம் ஆண்டவரை ஆசீர்வதித்தது போல வாழ்க்கை ஆசீர்வதி. இந்த புதிய வருடத்திலே புதிய ஆசீர்வாதம், புதிய
கிருபை தந்து இவர்களையும் சார்ந்திருக்கும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம். உடைய பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவர் அச்சகரமாக இயேசு நேற்று நாமத்தினாலும் இந்த பேராலயத்தின் சார்பிலும் திருநாளுக்கின்ற மக்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சொன்ன 2 தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டது போல இப்பொழுது தேசத்திற்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். தேசமானது ஆண்டவர் நாளிலே நாம் ஜெபிக்க சொல்கிறார். தேசமானது பாழாய்க்கப்பட்ட காலகட்டத்தில் தேசத்திற்காக நாம் கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் தேவனுடைய செய்தியை கேட்டு நாம் இப்படி கர்த்தருடைய பாதத்திலே சில காரியங்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் தேசங்களில் நடக்கிறதான காரியங்களை மனதில் வைத்து நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பதாக காரியங்களை தெரிந்து கொண்டு ஜெபித்தால் அது நம்மளுக்கு ஜெபத்திற்கு ஒரு கனமுள்ளதாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சொல்கின்ற காரியத்தை நீங்கள் கவனமாய் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்ன வசனத்தின்படி நம்முடைய காதுகளை விரிவாய் திறந்து நம்முடைய செவிகளை திறந்து இப்போது சொல்லுகிறதான காரியங்களை மனதில் வைத்து நீங்கள் தயவாய் என்னோடு கூட சேர்ந்து செபிக்கும்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மாத்திரமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே இந்த காரியங்களுக்காக நீங்கள் செபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் கிருமி நிமித்தமாக தேசங்களுக்குள்ளாய் அநேக விதமான பொல்லாத காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நீங்களும் பார்க்கிறீர்கள், நானும் பார்க்கிறேன். செய்தித்தாளில் பார்க்கிறோம், டிவி மூலமாக நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் சோர்ந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க போகிறதோ, நம்முடைய குடும்பத்தை எப்படியாக நடத்த போகிறோம், நம்முடைய குழந்தைகளை எவ்விதமாக நம்ம வழிநடத்த போகிறோம் என்று சொல்லி ஒரு மனக்கலக்கம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாய் இருக்கிறதே நீங்கள் யாவரும் அறிந்த காரியமே. எனவே அப்படிப்பட்டதான கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம வந்துவிட்டோம். எனவே கடைசி நாட்களிலே நம்ம உள்ளங்கள் எல்லாம் சோர்ந்து போய்விடும் என்று சொல்லி நம்முடைய வேத வசனத்தில் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த கடைசி நாட்களிலே அந்த வைரஸ் கிருமி நிமித்தமாக கொள்ளாத அந்த வைரஸ் கிருமி நிமித்தமாக ஜனங்களுடைய இருதயம் கலங்கியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலே சில காரியங்களை ஜெபித்து நம்முடைய இருதயம் பிளப்படும்படியாக, நம்முடைய ஆவி பிளப்படும்படியாக இந்த காரியங்களுக்காக ஜெபித்து நாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கும்போது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே காரியங்களை நான் சொல்லுகிறேன், தெளிவாய் கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அமெரிக்க தேசத்துல கிட்டத்தட்ட அமெரிக்கா, பிரேசில், இந்தியா, ரஷ்யா இன்னுமாய் அநேக தேசங்களிலே பார்க்கும் பொழுது 2 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம செய்தித்தாள்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிந்தது. அது மாத்திரமல்ல, சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம், இந்திய தேசத்திலே கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 29,075 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நம் செய்தி வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேல வாரம் நம்ம பார்த்தா 4 லட்சத்துக்கு பக்கத்தான் பாதிக்கப்பட்டு அறிந்தோம். ஆனா இந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது 4 லட்சத்துக்கு மேல, ஒரு நாளைக்கு 60, 65, 70 என்று சொல்லி இந்த கொரோனா வைரஸுடைய கிருமிகள் நம்ம இந்திய தேசம் எங்கும் யாவித்து பரவி கொண்டிருக்கிறது. அமெரிக்க தேசத்தான் இந்த வைரஸ் கிருமியில பாதிக்கப்படுறதுல முதலிடத்தில் இருந்தது. ஆனா இப்ப நம்ம பார்க்கும் பொழுது வைரஸ் கிருமியினுடைய பாதிக்கப்பட்ட தேசங்களே இந்திய தேசத்தான் முதலிடத்திலே போய் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபத்திலே கவனமாய் இல்லாதபடி, ஜெபத்திலே உறுதியாய் தரித்து இல்லாதபடி, இந்த காரியங்களுக்காக ஜெபிக்காதபடி நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னார், இந்த வைரஸ் கிருமி உங்கள் வீட்டினுடைய வாசல் நிலையில் நிற்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது எங்கேயோ அந்த வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது, எனக்கு என்ன என்று சொல்லி நீங்கள் சுயநலமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார், இந்த வைரஸ் கிருமியுடைய தாக்கம் உங்களையும் தாக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இந்திய தேசத்துல பிரேசில், ரஷ்யா, அமெரிக்கா தேசங்களெல்லாம் இப்படிப்பட்ட காரியம் வெகு தீவிரமாய் பரவுகிறது. ஆனா இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்திய தேசத்தில் தான் அதிக அளவில் பரவி கொண்டிருக்கிறது. எனவே இந்த காரியத்துக்காக நாம் மன்றாடி நாம் ஜெபிக்கணும். கொரோனா
கொரோனா வைரஸ் தாக்குனத்தினால் ஜனங்களுக்குள் மன அழுத்தம் வராதபடிக்கும், மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் அதை மாற்றிக்கொள்ளவும், தற்கொலை எண்ணங்களுக்கு யாரும் இடக்கூடாதபடிக்கு அவைகளை தேவன் திசை திருப்பி விடவும் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த வைரஸ் கிருமியை தேவன் அழித்து போடும் வரைக்கும் தேவ ஜனங்கள், சபைகள், ஊழியக்காரர்கள் தொடர்ந்து பாரத்தோடும் கண்ணீரோடும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரிக்கிறது பொழுது தேவனாக இந்த வைரஸ் கிருமியிலிருந்து நம்முடைய தேசத்தை, நம்முடைய சபையில் உள்ள நம்முடைய திருச்சபை பிள்ளைகளை தேவனாக பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் மருத்துவமனையிலிருந்தும் வீட்டிலிருந்தும் ஓடி போகாதபடிக்கும், அதனால் அவர்களுடைய ஜீவனுக்கு சேதம் வராதபடிக்கும் கர்த்தர் காத்துக்கொள்ளவும், அவர்களை பராமரிக்கிறவர்கள் கவனமாய் இருக்கவும் ஜெபியுங்கள் என்று சொல்லி நாம் காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவமனைகளில் யோகா செய்ய சொல்லுகிறதன் நோக்கம் என்பதை, யோகா பற்றிய உண்மையான ஆவிக்குரிய விளக்கம் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்பார். என யோகா என்பது ஒரு பாம்பினுடைய ஆவினுடைய தந்திரத்தின் காரியம். இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யோகா இந்த கடைசி நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ் கிருமியை வைத்து இப்படிப்பட்ட யோகாவை வைத்து நீங்கள் செய்தால் இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுதலை பெறலாம் என்று சொல்லி மத்திய அரசு தவறான செய்திகளை பரப்பிவிடுகிறது. எனவே இப்படிப்பட்டதான வஞ்சிக்கப்பட்டதான பாம்பின் ஆவியுடைய இந்த காரியங்களை யாரும் செய்யாதபடி நீங்கள் நம்முடைய இந்து தேசத்திற்காக பார்த்தோடு செபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய மனநிலையில் கர்த்தரை ஆளுகை செய்யவும், எந்த ஒரு கவலைக்கும் பயத்துக்கும் விரக்திக்கும் இடப்படாதபடி தேவன் அவர்களை திடப்படுத்தி சீக்கிரமாய் எல்லாரையும் மருத்துவமனையிலிருந்து சுகமாக்கி வீடு திரும்ப வரணும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கொரோனா வைரஸினால் வாழ்வாதாரங்களையும் வேலையும் இழந்து தவிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யவும், அவர்களை திடப்படுத்தவும், இந்த உபத்திரவ காலம் கொஞ்ச நாட்கள் என்பதை உணரச் செய்யவும், பிழைப்புக்கான வழிகளை ஜனங்களுக்கு திறந்து கொடுக்கவும் இந்த காரியங்களுக்காக நீங்கள் வாரத்தோடு அன்பாய் கேட்டு ஜெபிக்கும்படி அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம் தேசத்தில் உள்ள பெண்கள், வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகள் மற்றும் குழந்தைகள் பாதுகாக்கப்பட இவர்களை கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கவும், இவர்களை குறித்து கர்த்தர் கடைசி காலத்தில் வைத்திருக்கிற தேவ திட்டங்களும் தரிசனங்களும் நிறைவேறவும், இவர்களை குறித்ததான தேவ சுத்தம் பூமியில் நிறைவேற முடியாதபடி தடை செய்ய எத்தனிக்கிற சாத்தானின் சகல திட்டங்களும் கிரியைகளும் ஒன்றும் பலிக்காமல் போகும்படி இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே கொரோனா வைரஸ் கிருமிகள் பரவி கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் இன்னும் ஒரு கொடிய காரியம், நம்முடைய மனதை உட்படுத்தும்படியாக, கவலை கொள்ளும்படியாக காரியம் தேசங்களுக்குள்ளாய் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தேசங்களுக்குள்ளாய் தீயினால், அதாவது நெருப்பினால் அழிவுகள் நடக்காதபடி தடுக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய தமிழ் பதில சில வாரங்களுக்கு நாம் பார்க்கிறோம், தீயுடைய தாக்கம் நம்முடைய இந்திய தேசத்துக்குள்ளாய் வியாபித்து எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. எனவே கடைசி நாட்களிலே இந்த தீயினுடைய தாக்கம் எங்கும் பரவாதபடி கர்த்ததாமே தேவ தூதனை அனுப்பி இப்படிப்பட்டதான தீயின் மூலமாக நடைபெறுவதான எல்லா சேதங்களையும் தேவனை கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியாக இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படாமல் தடுக்கப்படவும், சிறு குழந்தைகள் கூடுகிற பள்ளிக்கூடங்களில் பாதிப்புகள் தடுக்கப்படவும், தியான நேர்களில், வாகனங்களிலும், பேருந்து, ரயில், கார்கள் மற்றும் விமானங்களில் பாதிப்புகள் வராதபடிக்கும் தடுக்கப்படவும், ஜனங்கள் அதிகமாய் கூடுகிற இடங்களில் பாதிப்புகள் தடுக்கப்படவும், தொழிற்சாலைகள் பாதிப்புகள் தடுக்கப்படவும், தேவ ஜனங்கள் தங்கள் கைகளை விரித்து புலம்பி கதறி திருப்பிலை என்று ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த கொரோனா பரவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தற்கொலைகள், மரணங்கள் எங்கு பார்த்தாலும் பரவி கொண்டிருக்கிறதை நாம் அறியப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த கொரோனா நிமித்தமாக அநேக வேலை இழந்தது நிமித்தமாக கடன் கொடுத்ததான மக்கள், தன்னுடைய கடன் கொடுத்ததான மக்களை பிரச்சனை பண்ணுகிற நிமித்தமாக அநேக குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே நோயினால்
யாரும் வாழ்வாதாரம் பாதிப்பினாலும் வேலையின்மையினாலும் மன விரக்தியினால் தற்கொலை செய்து கொள்ளாதபடிக்கும் கர்த்தரை அவர்களை தடுத்து காத்துக் கொள்ளவும். இந்த நாட்களில் குடும்பங்களுக்கு பிரச்சனை வந்து தற்கொலைகளோ நடக்காதபடி கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்கவும். அது மாத்திரமல்ல, கடன் வாங்கினவர்கள் அந்த பாரத்தினாலும் கொடுத்தவர்கள் கொடுக்கிற தொல்லையினாலும் யாரும் தற்கொலை செய்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்கும். இந்த காரியங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, கொரோனாவினால் வருகின்றதான தற்கொலைகள் மரணங்கள் தடுக்கப்பட, கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் யாரும் மருத்துவமனையிலோ வீட்டிலோ வெண்டிலேட்டர் இல்லாத காரணத்தினால் குறைபாட்டினால் மரணம் நடந்துவிடாதபடிக்கு கர்த்தர் அவைகளை தடுக்கவும். மருத்துவமனை டாக்டர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் கவனமாய் ஞானமாயும் நீதியாயும் நோயாளிகளுக்கு பராமரிப்பு செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவோம். மரணங்கள் தடுக்கப்படவும். மருந்து மாத்திரைகள் ஊசினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஏதும் மரணங்கள் நடந்துவிடாதபடிக்கு தடுக்கப்படவும். கர்த்தருடைய ஆளுகை இருக்கவும். மற்ற வியாதிகள் விளைவினங்கள் இருக்கிறபடினாலும் கொரோனா பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மரணங்கள் நடக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கவும் சுகமாக்கவும். இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருப்பூர் மாவட்டத்திலே கடந்த சில வாரங்களாக கொரோனா வைரஸுடைய கிருமியானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் வாழுகிறதான திருப்பூர் மாவட்டத்துக்காக நாம் பாரப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே நம்மளோடு கூட பழகினதான அநேக இப்படிப்பட்டதான கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சின்ன காய்ச்சல் என்றுதான் சொல்லி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆனா காய்ச்சல் என்று சொல்லி நீங்கள் வர வேண்டாம், தயவு செய்து நீங்கள் போய் COVID-19 டெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காய்ச்சலுக்கு சிகிச்சையை கொடுக்கிறதே கிடையாது. மட்டுமல்ல, சின்ன வியாதின்னு சொன்னா மருத்துவம் பார்ப்பதற்கு டாக்டர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். எனவே தேவனை கர்த்தர் ஜனங்களுக்காய் பரவிருக்கிற பயத்தின் ஆவியை தேவனை கர்த்தர் எடுத்து போட முடியாது. இந்த காரியங்களுக்காக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய கண்களை மூடி இந்த நேரத்திலே பாரத்தோடு ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய பாதத்திலே இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபித்து அவன் விடுதலை பெற்றுக் கொள்வோம், ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கிருபையால் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மேல் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தேவனே, தகப்பனே, நாங்கள் ஏறிருக்கிறதான காரியங்களை உங்களுடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம் ராஜா. நீரும் தகப்பனே, அப்பா, நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக செபிக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனே இந்த நேரத்திலே தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறோம். அப்பா, இந்த காரியங்களுக்காக யார் எல்லா காரியங்களுக்காக செபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய கரங்களை வைத்து தகப்பனே இப்பொழுது நாங்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கபடி நான் செபிக்கிறோம். அப்பா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்பா, இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே வேலை இரும்பினாலும் குடும்பத்தை எவ்விதமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி மன பாரத்தோடு கவலையோடு கூட கடன் வாங்கினேன், இப்படிப்பட்ட கடன்களை நான் எவ்வாறு கட்டுவேன் என்று சொல்லி அவன் தற்கொலைக்கு நேராக அநேக குடும்பங்கள் போய் கொண்டிருக்கிறார். தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம். அப்பா, தேவனை கர்த்தர் அந்த கடன் பாரங்களை எவ்விதமாய் நீக்குவது என்று சொல்லி தகப்பனே காரியங்களை தேவனை கர்த்தர் நீர் தகப்பனே ஸ்தோத்திரம் பாரத்தோடு இருக்கிறதான பிள்ளைகளுக்கு நீங்க போதித்து தகப்பனே அப்பா, அவருடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படாத தகப்பனே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து தகப்பனே அப்பா, இப்படிப்பட்டதான தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டே இருக்கிறதான குடும்பங்களை தேவனை கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எந்த விதத்திலும் அப்பா உயிர் சேதம் வரவே கூடாது. தற்கொலையின் ஆவிகள் எங்களை இந்த தேசத்துக்குள்ளாக நாங்கள் வாழ்கிறதான திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளாக இந்த தற்கொலையின் ஆவிகள் வராதபடி தகப்பனே நாங்கள் திறப்பிலே நின்று நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அவன் தற்கொலையின் ஆவிகளை அவை சோதனமாக கொண்டு வந்தான சத்துடைய சகல எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே காலிங்களை மிதித்து தகப்பனே சத்துடைய செயல்கள் எல்லாம் திட்டங்கள் எல்லாம் செயலிழந்து போகும்படி நாங்கள் கட்டளை கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்பா, இப்படிப்பட்டதான காரியங்களிலே தற்கொலையான காரியங்களிலே அவன் தேவ ஜனங்கள் ஈடுபடாதபடி தேவனை கர்த்தர் வாழ்வாதாரங்களை தகப்பனே நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி நான் செபிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரம். அப்பா, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, ஸ்தோத்திரம். அப்பா, அது மாத்திரமல்ல, எங்களை இந்த தேசத்திலே எங்கு பார்த்தாலும் தகப்பனே அவன் தீ விபத்துகள் அநேகம் தகப்பனே பரவி தீ விபத்துகள் அநேக இடங்களில் நடக்கிறது. குறிப்பாக தெலுங்கானா மாவட்டத்திலே
ஸ்ரீசைலம் என்ற பகுதியில நேற்றைய தினத்திலே ஆமென் தகப்பனே அவ்வாறு தீ விபத்தினாலே உயர் அதிகாரிகள் 9க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அந்த குகைக்குள்ளாய் படித்து போய்விட்டார்களப்பா தகப்பனே. இப்படிப்பட்டதான தீ விபத்துகள் ஆமென் அந்த சோத்திரமப்பா அந்த ஹைதராபாத்ல மாத்திரமல்ல தகப்பனே, ஆந்திர பிரதேசத்திலும் எங்களை தமிழ்நாட்டிலும் ஆமென் டெல்லி பகுதியிலும் இனிமாய் இந்திய தேசம் முழுவதும் தகப்பனே ஆங்காங்கே தகப்பனே இப்படிப்பட்ட தீ விபத்துகள் தகப்பனே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான தீ விபத்துகள் நடக்காதபடி தகப்பனே தேவ தூதர்களுக்கு தேவனுக்கு கட்டளையிடும்படி நான் சொல்லிக்கிறேன்ப்பா. ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். நீ அப்படியாக தகப்பனே தீ விபத்துகளை நெருப்பினால் வருகிறதான இந்த தீ விபத்துகளை தேவனுக்கு தடுக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். கடைசியாக எங்களை திருப்பூர் மாவட்டத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. திருப்பூர் மாவட்டத்தில் தகப்பனே நாங்கள் வாழ்கிறதான இந்த திருப்பூர் மாவட்டத்தில் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆரம்ப கட்டத்திலே ஆமென் மிக குறைவாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் அஜாக்கிரதை எடுத்துக்கப்பட ஜெபத்திலே குறைவோடு கூட இந்த காரியங்கள் செபிக்காது இருந்தது நிமித்தமாக இந்த நாட்களே தகப்பட 1500 மேற்பட்ட ஜனங்கள் இப்படிப்பட்டதான் இந்த வைரஸ் கிருமியினால பாதிக்கப்பட்டிருக்கு ராஜா. எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் கரங்களில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. எந்தவித வைரஸ் கிருமிகளும் இனிமேலும் தகப்பட எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் வராதபடி தகப்பட எங்கள் மாவட்டத்தை தேவ தூதர்களை கொண்டு வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பட சோத்திரமாப்பா. ஒவ்வொருவரும் தகப்பட இப்படிப்பட்ட காரியங்களை எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுக்கு ஞானத்தை கொடுக்க நான் சொல்லுகிறோம். அரசாங்கம் கொடுக்கிறதான காரியத்தை கேட்டு அதன்படி நடக்கின்ற தகப்பன அவன் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி நான் சொல்லுகிறோம். அரசாங்கம் கொடுக்கிறதான இசைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற ஜனங்களாய் தேவனுக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுக்க தகப்பன அவன் கடைசியாக சபைகளுக்காக செபிக்கிறோம். சபைகளை தகப்பன தேவனுக்கு ரத்தம் சிந்தி நீ சம்பாதித்துதான் அந்த சபைகளுக்கான செபிக்கிறோம். எங்களை அவன் சொல்லுறப்பா இந்த சபையினுடைய நோக்கத்தை என்ன காரணத்துக்காக அவன் சபைகளை தேவனுக்கு தேசங்களுக்காய் விரும்புகிறோம். அவன் தகப்பன அந்த சபையுடைய நோக்கங்களை அறிந்து தகப்பன என்ன நோக்கத்திற்காக தகப்பன இந்த சபைகளை உருவாக்குகிறோம் அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து அவன் தகப்பன திட்டங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் சபைகளாய் தகப்பன ஊழியர்களாய் தகப்பன மாற்றும்படி நான் சொல்லுகிறேன். அவன் சபைகளுக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிறதான சத்துருடைய சகல திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகட்டும். அப்பா சபைகளுக்குள்ளாய் தகப்பன ஒரு சீர்திருத்தங்களை தேவனுக்கு உண்டாக்கும்படி நான் சொல்லுகிறேன். சபைகளுக்குள்ளாய் அமேன் தகப்பன பரவி இருக்கிறதான எல்லாவித பொல்லாத காரியங்களும் தகப்பன நீ விரும்பாத காரியங்களும் தகப்பன நடக்காதபடி மனுஷ விருப்பங்கள் தகப்பன அவன் சபைகளுக்குள்ளாய் வராதபடி தகப்பன உம்முடைய திட்டங்கள் மாத்திரம் தகப்பன நீர் என்ன விரும்புகிறோ தகப்பன அந்த காரியத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிற சபைகளாய் அவன் தந்த ஒவ்வொரு சபைகளையும் அவன் ஆயத்தப்படுத்தும்படி நான் சொல்லிக்கிறேன்ப்பா. அவன் சொல்ற வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கின்றபடியினால தகப்பன எல்லா சபைகளும் அவன் தகப்பனுடைய நாமத்தினாலே அவன் தந்த எல்லா சபைகளும் தகப்பன ஆயத்தம் ஆகட்டும் அப்பா. ஆயத்தம் ஆகணும் ஆட்டம் ஆயத்தப்படுகிறது மாத்திரமே தகப்பன உம்மை அறியாத ஜனங்களை அவன் ஆயத்தப்படுத்துகிற திருச்சபைகளாய் ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவனகத்தை மற்றபடி நாங்கள் மன்றாடி செல்கிறோம். எங்களுக்கு தகப்பன அப்படிப்பட்டதான சிந்தனைகளை தேவனகத்தை பாரங்களை கொடுப்பீராக தகப்பன பாரத்தோடு கூட செபிக்கின்ற அவன் தகப்பன ஸ்தோத்திரம்ப்பா. பிள்ளைகளை எங்கள் இந்து தேசத்துக்குள்ள எழுப்புமே நான் செபிக்கிறோம்ப்பா. கடைசியாக எங்கள் இந்து தேசத்துக்கான நான் செபிக்கிறோம்ப்பா. இந்து தேசத்தில் உயர் அதிகாரிகள் பிரதம மந்திரிகள் அவன் ஸ்தோத்திரம்ப்பா ஹல்லேலூயா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யாவருக்காக நான் செபிக்கிறோம்ப்பா. அவர் நல்ல பாதுகாப்பை கொடுங்க அவன் ஸ்தோத்திரம்ப்பா. நீ விரும்பாத காரியங்களை தகப்பன எங்கள் இந்து தேசத்தில் சட்டங்களாய் கொண்டு வருகிறதான காரியங்களை நிறைவேற்ற முடியாதபடி தேவனகத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தபடி நாங்கள் அன்பாய் வேண்டி நாங்கள் விரும்பி கேட்கிறோம்ப்பா. நீ விரும்பாத காரியங்கள் எங்களை இந்திய தேசத்தில் வரக்கூடாதபடி நீங்கள் தடுத்து நிறுத்துப்பா. ஆமென் தகப்பனே. இப்படிப்பட்ட கொரோனா வைரஸ் கிருமி நிமித்தமாக தகப்பனே எந்த அமைத்தப்படி விரும்பாத காரியங்களை சட்டங்களாய் கொண்டு வந்த தகப்பனே ஜனங்களுக்காய் திணிக்கிறார்கள் ராஜா. தேசங்கள் கலங்கி கொண்டிருக்கிற ராஜா. ஜனங்கள் தகப்பனே என்ன செய்வதென்று திகழ்ந்து கொண்டிருக்கிற ராஜா. தகப்பனே அப்பா இப்படிப்பட்டதானே நீ விரும்பாத காரியங்களை ஆமென் அப்பா நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி துடித்துக் கொண்டிருக்கிற அதிகாரிகளை தேவனை கத்த நீங்க சந்திக்கும்படி நான் சொல்கிறோம். அவன் இந்த நிமித்தமாக இந்த தேசத்தில் எந்தவித சாவும் வராதபடி எடுத்து நிறுத்தபடி நாங்கள் சொல்கிறோம். இப்படி கரங்களுக்குள்ளாய் தகப்பன எல்லா அதிகாரிகளையும் பிரதம மந்திரிகளையும் தகப்பன அவன் எம்எல்ஏ எம்பிக்களையும் முதலமைச்சரும் கரத்துள்ள புகழ்ந்து நாங்கள் சொல்கிறோம். நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்க தகப்பன கரத்தை வைத்து இந்திய தேசத்திலேயே 4 திசைகளில் தகப்பன அப்பா தேவ தூதர்களை நிறுத்தி
நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. விவசாயிகளை தேவனகத்தில் பாதுகாத்து அவருடைய வாழ்வாதாரங்களை தேவனகத்தில் பாதுகாத்துக் கொண்டு நான் சொல்லிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் அம்மன் சமூகத்தில் கொடுத்து நாங்கள் செல்கிறோம். புதிய கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். அடுத்த வாரம் மாதத்திலே 5வது ஞாயிற்றுக்கிழமை, 5வது ஞாயிற்றுக்கிழமை சாட்சியின் வாரமாக இருக்கிறபடினாலே நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, சாட்சிகளை செக்ரட்டரி ஐயாவுக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ளாக அதை அனுப்பி வைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சாட்சியை நீங்கள் பதிவு செய்து அந்த பதிவை செக்ரட்டரி ஐயாவிடத்தில் நீங்கள் அனுப்பீர்கள் என்றால் அதை நாம் அந்த நாளில் சாட்சி நேரமாக அதை அனுசரிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வியாழக்கிழமை 5 மணியிலிருந்து 7 மணி வரை ஜான் சர்ச்சிலே நான் அமர்ந்திருப்பேன். அச்சமயத்தில் உங்கள் காணிக்கைகளும் சந்தாக்களை கொடுத்து இந்த ஒரு முறை நீங்கள் உதவி செய்வீர்கள் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வியாழக்கிழமை 5லிருந்து 7 மணி வரை நாம் அமர்ந்திருக்கிறேன். அந்த சமயத்திலே நீங்கள் வந்து உங்கள் சந்தாக்கள் பாக்கிகளும் காணிக்கைகளும் சிறப்பாக இந்த ஏழை பாக்கிகளை கொடுத்து நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்பட கீர்த்தனை 129வது கீர்த்தனை. மகனே உன் நெஞ்சத்தை எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவினோ பாராயோ என்று சொல்கிற அந்த பாடலை நாம் கீர்த்தனை 129 முதல் 2 கவியும் 5ஆம் சரணத்தை பாடுவோம். முதல் 2 சரணங்களும் 5ஆம் சரணங்களை பாடி ஆண்டவர் மகிமை செலுத்துவோம். நமக்கு காணிக்கையும் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, தாராயோ தாராயோ அகத்தே அசுத்தம் எல்லாம் துடைத்து, அசுத்தம் எல்லாம் துடைத்து நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஐயா வாழ்க்கையில் மற்றொரு ஆராதனை பங்கு பெறத்தக்கதாகவும் இந்த நாளில் வருகை குறித்து நீராடுவர்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஐயா இந்த இக்கட்டான நிலையத்திலே சகோதரமார் கை பிரயாசத்தை ஆசிர்வதிப்பீராக, வியாபாரம் செய்த சகோதரி ஆசிர்வதிப்பீராக, தொழில் செய்த மக்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாத மக்களாக இருப்பார்கள் என்றாலும் அவர்களை நீர் பாதுகாத்து நல்ல வேலையில் அமைத்து நீ வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள்
நாங்கள் சென்றிருக்கிறேன். சகோதரிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை வழிநடத்துவது மிக கடினமான காலகட்டத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, வருமானம் குறைவு, செலவு அதிகமாக இருக்கிற காலகட்டத்திலே தெய்வீக பலத்தினால சுகத்தினாலே ஆண்டவரே அம்மாமார்கள் சுகத்திலே இருந்து ஆண்டவரே இந்த குடும்பங்களை வழிநடத்த கர்த்தருக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாளிலும் ஆண்டவரே சிறப்பாய் வயதான காலத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த ஆண்டவரே அவர்களுக்கான எந்த அசுசிகளும் ஆண்டவர் அண்டாமல் வழிநடத்த வேண்டுமாய் செல்லிருக்கிறோம். அப்பா நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் ஆகத்தக்கதாகவும் ஆண்டவரை பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரத்தக்கதாகவும் திருமணம் ஆயும் குழந்தை பார்க்கலாத மக்களுக்கு இந்த வருடம் ஒரு ஆசீர்வாத வருடம் அமைத்ததாகவும் நான் கிருபை செய்வேயா. குழந்தை பெற்று அடைந்திருக்கிற இவ்வளவு திருச்சபை பெருமா சகோதரிகளுக்காக நான் செபிக்கிறேனப்பா. காற்று தாயும் சேமை பிரிக்கிற கர்த்தராக இருக்கிறேன் அப்படின்னாலே காலத்துக்கு ஏற்ப குழந்தை வளர்ச்சி ஆண்டவரை பெறத்தக்கதாகவும் கர்த்தரை கிருபை செய்வதற்காக நாங்கள் நன்றி உலக துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். வாரி உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எழுப்பி பிரகாசிக்கு நேரம் வந்து விட்டது. எழுப்பி பிரகாசி, உன் வேலை வந்தது என்று சொன்னது போல வாலிப திருச்சபை குடும்பம் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. படிக்கின்ற தம்பி தங்கச்சிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆன்லைனில் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த காலகட்டத்தில் எங்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. நன்றி உலக துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் இந்த திருச்சபை பிள்ளைகள் எந்த ஆசை கண்டாமல் ரத்த கொண்டு மறைத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா, அருமையான கர்த்தாவே, திருச்சபையில் இருக்கிற ஒரு தூர தேசத்திலே இருப்பார்கள் என்றாலும், படிப்பு நிமித்தமாக தூர தேசத்தில் சென்றிருப்பார்கள் என்றாலும், வேலை நிமித்தம் தூர தேசத்தில் சபையில் சென்றிருப்பார்களோ அவர்களை கூட நினைவு கூறுகிற வழியெடுத்து ஆசீர்வதி பாதுகாத்துக்கிறோம். சாமி, அனைவரே எங்கள் திருச்சபைக்காக கம்பெனிகளுக்காக நான் செபிக்கிறோம். அன்றைய துதிக்கிறோம். அவனை நடத்து வழி நடத்தும். பெண்களை சங்கத்திற்காக நான் செபிக்கிறேன். வாலிபராகி சங்கத்திற்காக செபிக்கிறேன். ஊழிய சங்கத்திற்காக நான் செபிக்கிறேன்ப்பா. சிறுவர் ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக நான் செபிக்கிறேன். ஐயா, உங்களுடைய காத்தரம் பொழுது இனி ஒரு நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த தாவீது குமாரனை இறங்குமையா, தாவீது குமாரனை இறங்குமையா என்று ஆலயத்தில் கூட்டப்பட்டு இருக்கிறது. சாமி, ஆண்டவரே செப்டம்பர் மாதத்தை வந்திருக்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டோம். சாமி, ஆண்டவர் தாவீது குமாரனை இறங்குமப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்த அக்கிரமங்கள், நாங்கள் செய்த நிர்வகிசாரங்கள் நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மனதில் வைக்காமல் கிருபையின் காலத்தை தருவீராக நிறுத்திருக்கிறோமப்பா. இந்த தேசமும் ஆண்டவரே, தமிழ்நாடு தேசமும் ஆண்டவரே, அரசும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உங்களுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லாமல் இருந்து கொண்டிருந்த ஆலயத்தில் இறக்காமல் இருக்கிறபடினாலே ஆண்டவரே அவிதமாய் ஆண்டவரே சட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற அரசுக்கு மேலே உங்கள் கரம் இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நண்பனுக்கு துதிக்கிறோம். வார்டு இருக்கிற ஆண்டவரை போர் சேவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த வார்டு இருக்கிற மக்களுக்காக நான் ஆண்டவர் போர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை போலீஸ் ஆண்டவரை இலக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமா நான் அப்பா. வட நாட்டில் மிஸ்டரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மகா உத்தரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு இல்லாமல் உடையுடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு மிஸ்டரிகள் இந்த நாளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, வட நாட்டில் மிஸ்டரி துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதான் வடநாட்டில் சாபத்தில் இருக்குது. சாபத்தில் இருக்குதுப்பா. எங்களுடைய வடநாட்டில் இருக்கிற மிஸ்டரிமார்களை பாதுகாப்பீராக, வழிநடத்துகிறாக. அநேகர் சிறையில் இருக்கிறாங்க கேள்விப்படுகிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த ரத்த சாட்சிகளாக வருகிற ஆயத்தமாக இருக்கிற அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவர்களாக வழிகள் எடுத்து ஆண்டவரே அவர்களை அந்த ஊழியக்கார குடும்பங்களை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் சொன்னதற்கு கர்த்தாவே. ஆண்டவரை இன்னும் ஆண்டவர் தேசத்தில் கொடுமைப்படுத்திக் கொண்டு இந்த கோபாக்கணிக்கு இடம் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்களப்பா. இனி ஒரு நாட்கள் நம்முடைய கோபாக்கணிக்கு இடம் கொடுக்காமல் இருக்க இந்திய அரசும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, உம்முடைய ஆண்டவரே உங்களுடைய தெய்வ சித்தத்தின்படி வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. சிறப்பாக இந்த ஆராதனைக்கு முழு உறுதுணையாக இருக்க ஆண்டவரே அந்த ஆன்லைன் மூலமாக எடுக்க ஆண்டவரை அனுப்ப உதவி செய்து கொண்டிருக்க, கிருபை செய்து கொண்டிருக்க நீங்கள் அமர்ந்திருக்கிற ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்றி துதிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கிறோம், தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரை. வன்கண்கள் வியாபார நிமித்தமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே வன்கண்கள், போராட்டங்கள், எரிச்சல் ஆவிகள், பொறாமை கண்கள் ஏதாவது எங்கள் குடும்பத்துக்குள் இருக்கும் என்றால் நாசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை அதட்டி
ஆண்டவருடைய குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. வியாபார நிமித்தமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே வன்கண்கள், போராட்டங்கள், எரிச்சலாகிகள், பொறாமை கண்கள் ஏதாவது இருக்கும் என்றால் நஸ்ரன் ஆகிய இயேசுவின் நாமத்திலே அதற்றி அதை பரிசுத்தப்படுத்துகிறோம்ப்பா. நன்றி துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அநேக நாளிலே ஆண்டவரே உடைய சத்தியத்தின்படி கடந்த 2 வருடத்துக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து வீடுகளையும் கட்டி கொண்டிருக்கிறார்கள், இடங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்களப்பா. அப்படி திருசபை வீடுகளை கட்டி கொண்டிருக்கிற மக்கள் அதிசயத்தில் வீடு கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கட்டி முடிக்காத ஜனங்களுக்கு ஆண்டவரே திருசபை மக்களுக்கு நீர் அற்புதம் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த கட்டங்களை ஆரம்பித்தும் கடன்களை கட்டி கொடுக்கத்தக்கதாக வீடை கட்டி கொடுத்த ஆண்டவர் கடன் கட்டி கொடுப்பது ஒரு பெரிய காரியம் இல்லை. அப்படிப்பட்ட மக்களை இப்படி ஆசீர்வதிப்பீராக பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவரே இந்த உலகத்திலே எங்களுக்கு எப்படி நாங்கள் வீடு கட்டுகிறோமோ அதே போல பரலோகத்திலும் கை கட்டப்படாத எங்கள் வீட்டுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டுமாப்பா. இந்த உலகத்தில் நற்காரியங்களை செய்து உங்கள் ஊழியத்தை செய்து அபிஷேகத்தை பெற்று ஊழியத்தை செய்வது எங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நீ ஆயத்தப்படுத்திருக்கு. அந்த வாசஸ்தலத்தை நாங்கள் பங்கு பெற வேண்டுமே, 2ஆம் வருகையில் ஆயத்தப்பட வேண்டுமே, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். இங்கே இல்லமெல்லாம் எப்படியோ அப்படி ஆண்டவரே பரலோகங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டு அதை நாங்கள் பங்கு பெற ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பரிசுத்தமாகவே ஆமென். பரமண்டல இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பட்டப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மனுஷன் செய்வதாக, அருளப்பதாரும் நான் மணிக்கமணி ராஜ்யம் ஆமென். நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணி ஏதோ சதா காலம் நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொன்னேன். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உங்களோடும் அன்பு குடும்பத்தின் மக்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் நீங்கள் கை எல்லா காரியத்திலும் கர்த்தர் என்றும் எப்போதும் இருப்பாராக. ஆமென். பாடல் புத்தகத்திலே 380 கர்த்தரை நம்பி ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்த்து நின்ற முதல் 3 சரணங்களை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். முதல் 3 சரணங்களை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். 380 பாடல் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள்
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே சுத்தமாக ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களாலே